முன்னாடி போய்கிட்டே இருக்கே, பெராடியே எதுக்கு என்னை தொத்திக்கிட்டு துரத்திக்கிட்டு வர? ஆ, எதுக்கு துரத்திக்கிட்டு வரேன்னு கேட்டேன். ஆமா, ஊர் பூரா என் மருமக அன்புவ அங்கேக்கு இங்கே அங்கேக்கு அங்கே சொல்லி சொல்லி கேவலப்படுத்துறியாம்ல. என்ன உனக்கு பிரச்சனை? நானும் வர ஊரில் உள்ள அம்பட்டு பேர் சொல்கிறாள்வ, அது அப்படி பேசுது இப்படி பேசுது அது அப்படி பேசுதுன்னு. உனக்கு என்ன பிரச்சனை? ஏன் மருமூல நீ எதுக்கிட்டி பேசிட்டு திடீரா? ஓஹோ, அதுக்குத்தான் என் பின்னாடி பத்திக்கிட்டே வந்தியாக்கும். இதை நீ அங்கேயே கூப்பிட்டு கேட்க வேண்டியதானே? நான் போய்கிட்டே இருக்கேன், பின்னாடியே வந்துட்டு இருக்கேன். அங்கனை கூப்பிட்டு கேட்டிருப்பேன். 4 மனுஷன் உட்காந்துருந்தாவ, அங்கனை கூப்பிட்டு சண்டை நார வேண்டாமே, எதுக்கு தேவையில்லாமல் அந்த இடத்துல வாக்குவாதம் பண்ணிக்கிட்டு போவோம், அங்கிட்டு அந்த பக்கம் போய் பேசிக்கிருவோன்னு தான் நான் பின்னாடியே வந்துட்டு இருந்தேன். அங்கனை பேச தெரியாமல் இல்லை. சரியா? சொல்கிறத கேளு. உனக்கு என்ன பிரச்சனை? உன் மருமூல நான் பேசினேந்தேன், உன் மருமூல நான் சொன்னேந்தேன், எல்லாருக்கிட்டையும் சொன்னேன்தான். இப்போ என்னங்கிற? அதுக்கு என்ன சொல்லு, அதுக்கு என்ன பிரச்சனை உனக்கு இப்போ? எதுக்குடி அப்படி சொல்கிற? எதுக்கு அப்படி சொல்கிற? ஓ மகாகாரிக்கு சேலை எடுத்து கொடுத்தா சரி சொல்லியிருக்காங்களேன்னு ஒரு இதில் வந்தாளா? சரி போயிட்டு தான் வருவோமே சொல்லியிருக்காங்களேன்னு வந்தாளா? வரமாட்டேன்ட்டா. பின்ன எதுக்கு அந்த சேலை அவகிட்ட இருக்கணும்னு என் மருமக ஓடி போய் வாங்கிட்டு வந்தா. இதில் என்ன இருக்குது? ஓ மகளுக்கு என்ன இருக்குன்னு கேட்டேன். ஆ, ஓ மக ஒரு நடிப்பை போட்டுட்டா, நீ ஊரே சொல்லிட்டு என் மருமகளை தூத்திட்டு திரியிறியாக்கும். ஏதோ ஒரு சூழ்நிலை, உடம்பு சரியில்லாமல் கூட போகுது, ஏதோ ஒரு பிரச்சனை ஆகுது, ஏதோ ஒன்று ஆகுது, அதனால கூட அவங்க வராமல் இருந்திருக்கலாம். ஏன் மறுநாள் கூட அவங்க வந்திருக்கலாம், வர முடியாத சூழ்நிலையாக கூட இருக்கலாம். அதுக்குன்னு என் கொடுத்த சேலை குறி அப்படி நான் எவ்வளவு வந்து பிடுங்குவாங்களடி? ஓ மருமகளுக்கு மூளை இருக்கா? மூளையில் அறிவு இருக்கா? அறிவு கட்ட ஜென்மங்களே வந்துட்டாளுங்க. இப்போ தான் சண்டைக்கு மாறு. உங்களுக்கு எவடி எடுத்து கொடுக்க சொன்னது ஃபஸ்ட்டு? என் மாவை கேட்டாளா எனக்கு சேலையில் எடுத்து கொடுடின்னு? அவங்க அப்பா வெளிநாட்டில் சம்பாதிக்கிறது பூரா யாருக்கு நினச்ச? என் மகளுக்குடி. என் மக ஒருத்திக்கு தான் அவங்க அப்பா வெளிநாட்டில் சம்பாதிக்கிறது பூரா. அது முதல்ல உனக்கு தெரியுமா? தெரியாமல் பேசிகிட்டு இருக்கியா நீ? நீ ஓம் அவளுக்கு சம்பாரி என்னமோ பண்ணு. எதுக்குடி நாங்கள் கொடுத்துருக்கோம்ல சேலை, வரணும்ல. சொன்னதே திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கா. என் மகளுக்கு சேலையே இல்லையா? என் மக கல்யாணத்துக்கு 10,000 20,000 30,000 40,000ன்னு எத்தனையோ சேலை நான் வச்சேன் சீரு. தெரியுமா அது முதல்ல உனக்கு? எதுவாக இருந்தாலும் தெரிஞ்சுட்டு பேசு. அவ்வளோ சேலை வச்சிருக்கா. நீ கொடுத்தா 1000 ரூபா சேலை தான் பெரிய இதா? அது மருமக வேணும்னு வந்து வாங்கினாலும் அவள் வாங்கிட்டா வச்சுட்டா பண்ணிட்டா. ஓ மகளுக்கு சும்மா கூட முடியாமல் வந்திருக்கும். அதுக்கு என் மருமகளை கிடச்சா? ஊரே சொல்லிட்டு தெரியுற அவளாலதேன்னு. உனக்கு எனக்கும் பிடிச்சிக்காது. ரொம்ப நாள் முன்னாடியே உனக்கும் எனக்கு பெரிய கலவரம் வந்துச்சு, பெரிய சண்டை வந்துச்சு. அதிலிருந்து உன் மூஞ்சியில் கூட ஏறிட்டு நான் பார்க்க கூட மாட்டேன். புரியுதா? உன் மூஞ்சியில் முழிக்க கூட மாட்டேன். தெரியும்ல உனக்கே. அப்படி இருக்கவன் நான். அப்படிப்பட்டவன் நீ ஏன் இப்படி என் வழியைக்கு வந்து வம்பு பண்ணிகிட்டு இருக்கங்க நின்றுக்கிட்டு? எனக்கு 1008 வேலை இருக்குது. என் மகனும் மருமகளும் ஆஸ்பத்திரி போயிருக்காங்க. என் பேரன் வீட்டில் தூங்கிக்கிட்டு இருக்கேன். நான் அவனை போய் பார்க்கணும். உனக்கு பதில் சொல்லிட்டு இங்கே நிற்க முடியாது. சரியா? போ. இனிமே என் மருமகளை பற்றி அங்கே இங்கன்னு ஏதாவது பேசிட்டு திரி, உனக்கு இருக்குடி. அப்புறம் சொல்லிட்டேன். முதல்ல ஓ மருமகளை நீ ஏன் அடுத்தவங்கள்ட்ட பேசிட்டு தெரியாத? அதை தெரிஞ்சுக்க. நீ ஏன் ஊர் பூரா அந்த பிள்ளைய சொல்லிட்டு திரியிற? என்னைய வந்து சொல்றியாக்கும்? அந்த பிள்ளைய நீயே ஃபஸ்ட்டு கேவலப்படுத்துகிற, என்னை வந்து சொல்கிறியா? என் மருமக ஒன்றும் வேலை பார்க்க மாட்டேன், என் மருமக அப்படி பொல்லாதவ அப்பாவை நீ சொல்லிட்டு தர்ற. இப்போ நான் சொன்னதில் உனக்கு அப்படியே கோவம் வந்து பொத்துட்டு வருதோ? ஆக மொத்தத்தில் உனக்கு என்னையும் வம்பு இழுக்கணும், என்னையும் ஏதாவது உரண்டை இழுக்கணும், என்னையும் ஏதாவது வம்புக்கு இழுக்கணும், நம்ம 2 சண்டைக்கு நிற்கணும். உனக்கு அதுதான் ஆசை. எப்படா இவன் வாயப்பிடுங்கோன்னே திரிவ. இன்றைக்கி ஒரு இது உன் வாயில் மாட்டிக்கிருச்சு. ஏய் அவ்வளோதான். ஒரு நாள் உனக்கு கொடுத்தனே ஞாபகம் இருக்கா? இந்த முள்ளைக்கிட்ட வச்சுக்கிட்ட நடக்கிறது வேற. பதிலுக்கு நானும் செருப்படி கொடுத்தேன், அதையும் நீ மறந்துட்டியா? ஏன் கிட்ட வச்சுக்கிட்ட அவ்வளோதான். பார்த்துக்க. ஏதோ சரி, ஒரு குடும்பத்தில் எல்லாம் ஒன்று மண்ணா சம்மந்தம் பண்ணியிருக்கோமே, இருக்கட்டும் வைக்கட்டும்னு நானும் பொறுமையாக போனா போதுன்ட்டு பொறுமையாக போயிட்டு இருந்தா, ரொம்ப தான் எல்லாம் மீறி நான் தான் ஆட்டம் கொளுத்திட்டு இருக்கா. இல்லை என்னன்னு தெரியாமல் தான் கேட்குறேன். நீ தான் எல்லாம் பேசுவியா? உனக்கு தான் எல்லாம் தெரியுமா என்ன? உன்கிட்டலாம் மனசை பேசுவாங்களா? அப்பா உன்கிட்டலாம் மனசெல்லாம் பேசலாம் முடியாது. சே, பேச முடியாதுல்ல. கிளம்பு போயிட்டே இரு. என்ன துமுறு பேசுகிறான்? அப்பப்பா இவளுக்கு தான் பேச தெரிஞ்ச மாதிரி பேசிக்கிட்டு இருக்கா என்னமோ. சி,
இனிமே யார்கிட்டயாவது அவளை பத்தி பேசட்டும். அப்புறம் அங்க இருந்து துரத்திக்கிட்டு வர்றா. என் அங்கனை கூப்பிட்டு கேட்க வேண்டியதானே, எங்கனடா ஆள் இல்லாத இடமா இருக்கு, இவளை கொடுத்துக்கட்டுவோன்ட்டு வாரா. எனக்கு வாய் இல்லையா என்ன திருப்பி பேசுறதுக்கு? நானும் போனா போதுன்னு விட்டா ரொம்ப தான் எகிரிட்டு தான் போகிறாளுங்க. இவளுங்களெல்லாம் சும்மாவே விடக்கூடாது. சரின்ட்டு விட்டுட்டு போகிறதுக்கு தான் ரொம்ப தான் ஓவராக ஆடுறாளுங்க. பிள்ளைய வேற போட்டுட்டு வந்தோம் தனியாக. என்ன செய்கிறான் ஏது செய்கிறான்னு வேற தெரியல. பாவம் தூக்க கலக்கத்தில் அது எந்திரிச்சிட்டானா என்ன ஆகுறது? எந்திரிச்சோன்னா அம்மாவுக்கு வேற காணும்னு பிள்ளை தேட போகுது. பாவம் ஒத்தையில் விட்டுட்டு வந்தோம். ஆஸ்பத்திரி போனவங்க வேற வந்துட்டாங்களாம் தெரியல. நேரம் வந்திருப்பாங்களே. அடுத்தவளுக்கு அதை கொடுத்தாலும் இதை கொடுத்தாலும் அடுத்தவளுக்கு நினச்சி இவளுக்கு தேவையாயதெல்லாம். இப்போ யார் உடம்பு வீணாக போகுது? உன் உடம்பு தானே வீணாக போகுது. சோத்தை தின்னுட்டு உன் புருஷன் பிள்ளைக்காக இருக்கக்கூடாதா? சோறு திங்காமல் கிடந்து இப்போ யார் உடம்பு போகுது? அருவி ரொம்ப சாரிடி, ரொம்ப என்ன மன்னிச்சிருடி. என்னால தானே இந்த நிலைமைக்கு நீ ஆளான. சாரிடி. அந்த சாரியை இப்போவே நான் உன்கிட்ட கொண்டு வந்து கொடுத்துறேன்னு நினச்சிட்டு தான் இருந்தேன். ஆனால் இப்போ தான் உடம்பு சரியில்லாமல் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்திருக்க. இப்போ கொண்டு போய் கொடுக்குறது நல்லா இல்லை அப்படின்ட்டு தாண்டி நான் எடுத்துகிட்டு வரல. எதுவும் தப்பாக எடுத்துக்காதடி, எல்லாம் கோவத்தினால தான். என்னடா நம்ம போய் சொல்லிட்டு வந்தோம், இவை வரவே இல்லையே. அப்பவும் நீ உனக்கு உடம்பும் நல்லா இருந்திருக்கு, ஹாஸ்பிட்டல் எங்கேயும் நீ வெளியிலையும் போகலை, வீட்டில் தான் இருந்திருக்க. அப்பவும் நீ வரல பத்தியா? அதனால தாண்டி எனக்கு சரியான கோவம் அருவி. அதனால தான் கோவத்தில் உன்கிட்ட வந்து நான் என்ன பேசுறதுன்னு தெரியாமல் நான் படுக்கு டப்பன்னு பேசி தொலைச்சிட்டேன். மன்னிச்சிருடி. ஆனால் நீ இதை நினச்சி உன் உடம்பு வீணாக்கி போச்சா? ஏன் இப்படி பண்ண? ஏன் சாப்பிடாம இருந்த? இது ஒரு விஷயம்னு நீ இப்படி நடந்துக்கிட்ட. ஏன்டி இப்படி பண்ண? அதான் எனக்கு உன்னை நினச்சா கஷ்டமாக இருக்கு. தேவையில்லாமல் பத்தியா? பரவாயில்ல விடு, கஷ்டமாக தான் இருந்துச்சு. என்னடா இப்படி சொல்கிறாளே, இப்படி வந்து கொடுத்த சேலையை ஆசையாக வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு இப்படி வாங்கிட்டு போகிறாளே அப்படின்ட்டு. இங்கே பாரு, நான் ஏன் வரல தெரியுமா? என்னோடய ஹஸ்பண்ட் தான் போக வேணாம், அன்னைக்கே வந்து உன்னை கூப்பிட்டுச்சா, கூப்பிடாம தானே போச்சு, இன்னைக்கு எதுக்கு சாரீ கொடுத்ததை வாங்கின அப்படின்னு சொல்லி அவர் வேணாம் நீ போகக்கூடாது அப்படின்னு சொல்லி என்னை திட்டினார். நானாக ஒன்றும் வரல, தராமல் இல்லை தெரியுமா? நான் கிளம்பெல்லாம் ஆரம்பிச்சிட்டேன். அவர் தான் என்ன போகக்கூடாதுன்னு சொல்லி திட்டிகிட்டு இருந்தார். அதனால தான் நான் வரல தெரியுமா? நான் வேணும்லாம் வராமல் இல்லை. நீ ஆனால் என்ன நினச்சி தப்பாக நினச்சிட்டல என்ன? நான் தப்பாலாம் நினைக்கல, கோபத்தில் தான் நான் என்ன பேசுகிறதுன்னு தெரியாமல் பேசிட்டேன். மற்றபடி நான் எதுக்கு உன்னை போய் தப்பாக நினைக்க போகிறேன் சொல்லு? எல்லாத்துக்கும் காரணம் உன்னோட வீட்டுக்காரர் தானா? அப்போ அவர் தான் காரணமா? வரக்கூடாதுன்னு சொன்னது அவர் தானா, நீ இல்லையோ? சாரிடி, உன்னை தப்பாக நினச்சி உன்னைய பிடிச்சி திட்டேனேடி நான். சரி விடு. அவர் எதுக்காக அப்படி சொன்னாரு? நீ முத நாள் வந்து எல்லாருக்கிட்டையும் வீட்டில் சொல்லிட்டு என்கிட்ட சொல்லலல்ல, அந்த கோவம். ஓ அருவி, இப்போ உடம்புக்கு பரவாயில்லையாம்மா? நல்லா இருக்கியா? எப்படி இருக்கு? நல்லா இருக்கேன். ஆஸ்பத்திரியில் என்ன சொன்னாங்க? நல்லா இருக்குன்னு தான் சொன்னாங்க. சும்மா சத்து இல்லாமல் இருக்கு, அதான் மயக்கம் போட்டிங்க அப்படின்னு தான் சொன்னாங்க. சரி சாப்பிட்டு நல்லா உடம்ப பார்த்துக்க. நேரத்துக்கு சாப்பிடு, சாப்பிடாம இருக்காத. 2 பேரும் நல்லா தானே இருந்தீங்க, பிரியாமல் கொள்ளாமல். நீ இல்லைன்னா நான் இல்லை, நான் இல்லைன்னா நீ இல்லை அப்படின்னு 2 பேரும் எவ்வளோ ஒற்றுமையாக இருப்பீங்க. அப்படி உங்கள் 2 பேருக்கு என்ன தான் ஆச்சு? ஏன் இப்படி பிரிஞ்சுட்டு இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்கீங்க? அப்படி என்ன தான் பிரச்சனை உங்கள் 2 பேருக்கும்? சொல்லுங்க, அப்படி என்ன தான் பிரச்சனை உங்கள் 2 பேருக்கும்? 2 பேரும் எப்பவும் போல் ஒத்துமையாக இருக்கலாம்ல? நீ தப்பு பண்ணிட்டு ஏன் இதெல்லாம்? எப்பவும் போல் 2 பேரும் ஒத்துமையாகவே இருங்க ஃபஸ்ட்டு. அதை நீங்க சொல்ல தேவையில்ல, இடத்த காலி பண்ணலாம். ஏங்க யாரையும் உள்ள விட்டு வச்சிருக்கா? என்னடி உன் நினப்பு? மறைஞ்சிருவேன் பார்த்துக்க. இந்த வரேன்னு சொல்லிட்டு போனேன், கண்டவங்கெல்லாம் வீட்டுக்குள்ள நிக்கிறாங்க. போன்னு சொல்ல மாட்டா? என்ன அவங்க கிட்ட உனக்கு பேச்சு? அருவி, அவ்வளோதான் பார்த்துக்க. உன்னை என்ன பண்ணுவேன்னு நான் தெரியாது சொல்லிட்டேன். கண்டவங்கள்ட்டலாம் உனக்கு என்ன பேச்சுன்னு கேட்டேன். எதுக்கு இவங்க எல்லாத்தையும் நீ உள்ள விட்டு வச்சிருக்கான்னு கேட்குறேன். ஒன்றை தான் கேட்குறேன், வெளியில போக சொல்லுவோம் வாயாலே. உள்ள இனிமே நாடக்கூடாது. இது யாரு பக்கத்தில் நிற்கிறது? இவங்கனால தானே உனக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை. நிற்க வச்சு பேசிட்டு இருக்க எல்லாரு கூடயும். போங்கன்னு வெளியில அனுப்ப வேண்டியதானே? இவனெல்லாம் திருத்தவே முடியாதா அருவி? ஏங்க, வந்தவங்களை போன்னு விரட்டவா முடியாததை பார்க்க வராங்க. பாய மூடு. என்ன முடியாததை பார்க்க வராங்க?
இவங்களெல்லாம் நம்பாத. நான் நம்ப மாட்டேப்பா. நான் நம்பவே மாட்டேன். எல்லாரும் விஷ பூச்சிக்க. உன் பக்கத்தில் நிற்கிதே, அதால தான் உனக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்து போய் ஆஸ்பத்திரி வந்து போய் கொடுத்த சிலை பறிச்சுட்டு போச்சே. அறிவில்ல. போடி வெளியிலன்னு சொல்லத்துக்கு உனக்கு வாயில் என்ன வச்சிருக்க? அனுப்ப வேண்டியதானே? அப்பதான் சுள்ளுன்னு இருந்திருக்கும். அதை விட்டுட்டு நிக்க வச்சு கதை பேசிட்டு நிக்கிறா. அனுப்பு வெளியில முதல்ல. ஆமா, அவங்களாம் எதுக்கு வந்து நிக்கிறாங்க இங்க? எதுக்கு அவங்களாம் இங்க வந்து நிக்கிறாங்கன்னு கேட்டேன். போ சொல்லு. போ சொல்லு. அவங்களுக்கு நமக்கு எந்த இதுவும் இல்லை. அவங்க யாரோ நாம யாரோன்னு ஆகிடுச்சு. இனிமே அவங்களுக்கு எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. நமக்கு எந்த இதுவும் இல்லை. அப்படிங்கும்போது அவங்க எதுக்கு உள்ள வந்து நல்லா விசாரிக்கணும்? தேவையே இல்லை. நமக்கு நல்லா விசாரிக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம எக்கேடோ கெட்டு போகிறோம். எப்படியோ எப்படியாப்பட்ட இதில் இருந்தாலும் அவங்க வந்து கேட்கக்கூடாது. அவங்களும் நாமளும் யார் யாரோ இனிமேல் போ சொல்லு. உன் வாயாலே எல்லாரையும் வெளியில் போ சொல்லு. இல்லைன்னா கண்ட மெனிக்கு பேசி அமுச்சு விட்ரு. நீங்க பாருங்க, நான் முத நாள் வந்து சொல்லலதான். உங்க பையன் பிறந்த நாளுக்கு எனக்கு சொன்னாளா இவ? சொல்லாம நீங்களா கொண்டாடினீங்கல்ல, அந்த கோவத்துல நான் சொல்லல. அதுக்கப்புறம் வந்து தான் நான் சொல்லிட்டு தான் நான் வர்றேன். அப்புறம் எதுக்காக நீங்க வர விட மாட்டேன்ட்டீங்க? காரணம் அவ கிடையாது போல, நீங்க தான் அவளை வர விடாம வச்சிருந்துருக்கிறீங்க. ஆமா, உண்மைதான். நான் தான் அவளை வர விடாம பார்த்துக்கிட்டது நான் தான். முதல் நாள் வந்து எல்லார்ட்டையும் சொல்றீங்களா? ஒரு வார்த்தை சொல்ல வேண்டியதானே? அப்பவே அவளை கேட்டு ஏன் நீ சொல்லல? எதுக்குடி சொல்லலை? உன் மயம் பிறந்த நாளுக்கு நான் எப்படி சொல்லுவேன்? கேட்டு சொல்லிட்டு போக வேண்டியதானே? அதெல்லாம் விட்டுட்டு அவ வந்து உங்க வீட்டில் சண்டை போட்டதுக்கு அப்புறம் சேலை எடுத்து கொடுத்து சொன்னா வருவாங்களா என்ன?